எனக்கு இந்த கதை தருவதற்கு என்னையோ நீங்கள் வாய்த்திருந்து பேசியதை உண்டானா இந்த உலகம் எல்லாம் உங்களை மெச்சிக்கோ. பேசுங்கள் என்னாதா, பேசுங்கள் என் மன்னா. நீங்கள் பேசவிட்டாலோ என்னை வண்ணக்கிளை அரசர் அனைவரும் அமர்ந்திருக்க சபையில் ஒருவராலும் வளைக்க முடியாதவில்லை. நீங்கள் வளைத்து இந்த மத்திய மாலையிட்டு அந்நாளில் இருந்த வீரம் எங்கே? அந்நாளில் இருந்த விவேகம் எங்கே? இந்நாளில் உங்கள் வில்லு முறிந்ததா? உங்கள் வீரம் முறிந்ததா? ஐயத்தத்தை தழும்பிய
சாய்த்திரத்தை கற்று உணர்ந்து இருக்கக்கூடிய என் துறையே, அனைத்துக்கும் உரியவர் நீங்களே சாமி. உங்களுக்கு தெரியாத நீதியா என் துறையே, உங்களுக்கு தெரியாத சாய்த்திரமா என்றார். முன்பு நடப்பதை இப்போதே சொல்கிறேன் சாமி. இந்த நேரம் உங்களுக்கு வரவில்லையா? பேசுங்கய்யா, பேசுங்க சாமி, பேசுங்கள் ஐயா, பேசுங்கள் என் துறையே. நீங்கள் ஐவராஜர்கள் பேச மாட்டீர்கள். இந்த சபையெல்லாம் பார்க்கும் போது ஐயா பெரியோரே என்னை மாலை தரித்த என் தர்ம துறைகள் தான் பேச முடியாது. இந்த துண்ணிய சபைகளில் அமர்ந்திருக்கும் ஒரு பெரியவரே பேசுங்க, அஸ்வத்தராமரே பேசுங்க, கிருஷ்ணாச்சாரியரே பேசுங்க, துரோணாச்சாரியரே பேசுங்க, கிருபாச்சாரியரே பேசுங்க, அஸ்வத்தராமரே பேசுங்க, பெருமாளே பேசுங்க, சிற்றரசரே பேசுங்க, பேரரசர்களே பேசுங்க. இந்த பெண்ணுக்கு நீதி கிடையாதா? இந்த பூவையாளுக்கு இது நடக்கக்கூடியது நீதியா? நீதி தெரிந்தவர்கள் நியாயம் தெரிந்தவர்கள் பேசுங்கள். கேட்கிறார் ரோமனை. யாராவது பாஞ்சாலி கேட்பது நியாயம் என்று சொன்னா அவன் வீட்டுக்கு நெருப்பு வச்சிருவேன். இச்சபையிலே யாராவது துரோபதை பேசுவது சரி நியாயம் என்று பேசியதானால் அவர் வீட்டுக்கு நெருப்பு வைத்துவிடும். அங்கே தங்க திட்டாதனா இனி தாமதம் செய்யதாக. இவங்க நியாயமும் நீதியும் நம்மிடத்திலே எடுபடா. சூதாட்டக்கார தர்மா வராமல் அடி. எட்டு நாளுக்கு அப்புறம் பாருங்க இனி நாம தாமதம் செய்ய தகாது. பண்டு கொண்டு போயிடும். வேறு அவசியம் மட்டும் வைக்கணும். இந்த சூதாட்டத்தில் எதை எதையெல்லாம் தோற்றா என்பதை இந்த அரசர்கள் எதிர்த்தவரை மனமுனாடி அப்படியே சொல்றேன். நாடு நகரம் ஆணை சேனை நிறுத்து. முதலாக எதை தோற்றார்